ஓம் சாந்தி. 6/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம்: இனிய குழந்தைகளே, இப்பொழுது பாவச் செயல்கள் செய்யாத சகாப்தத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதால் பாவச் செயல்கள் செய்வதை நிறுத்துங்கள். கேள்வி: எந்த ஒரு விடயத்தில் பிராமண குழந்தைகள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தந்தையை பின்பற்ற வேண்டும்? பதில்: தந்தையே ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிப்பதை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் தந்தையை போன்று ஆசிரியராக வேண்டும். நீங்கள் கற்பதை மற்றவர்களுக்கும் கற்பிக்க வேண்டும். நீங்கள் ஆசிரியராகிய சிவபாபாவின் குழந்தைகளாகிய ஆசிரியர்களும் சத்குருவின் குழந்தைகளாகிய சத்குருமாரும் ஆவீர்கள். நீங்கள் சத்திய பூமியை ஸ்தாபிக்க வேண்டும். நீங்கள் சத்திய படகில் அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்கள் படகு ஆட்டம் காணலாம், ஆனால் மூழ்க முடியாது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம்: 1. இந்த அதி மங்களகரமான சங்கம யுகத்தில் அதி மேலானவர்கள் ஆகுவதற்கு, ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உண்மையான தந்தையை கண்டு கொண்டீர்கள். எனவே உண்மையற்ற அல்லது அதர்மமான செயல்கள் எதையுமே செய்யாதீர்கள். 2. மாயையின் புயல்களை கண்டு பயப்படாதீர்கள். சத்திய படகு ஆடினாலும் அது ஒருபோதும் மூழ்காது என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள். சத்குருவின் குழந்தைகளான சத்குருமார்கள் ஆகுங்கள். அனைவருடைய படகையும் அக்கரைக்கு இட்டுச் செல்லுங்கள். ஆசீர்வாதம்: இலகு யோக ஆன்மீக முயற்சியை செய்வதன் மூலம் வசதிகளினால் பரிசோதனை செய்து அவற்றை வெற்றி கொண்ட ஓர் ஆத்மா ஆகுவீர்களாக. சகல வசதிகளையும் கொண்டிருந்து அவற்றை பரிசோதனை செய்கின்ற வேளையில் உங்கள் யோக ஸ்திதியை தளம்பலடைய செய்யாதீர்கள். ஒரு யோகி ஆகி பரிசோதனை செய்தலே பற்றத்திருத்தல் எனப்படுகின்றது. ஒரு கருவியாகி அனைத்தையும் கொண்டிருக்கின்ற வேளையில் எந்த ஒரு கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டு பரிசோதனை செய்யுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் இருந்தால் அந்த ஆசை உங்களை நல்லவர் ஆக்க மாட்டாது என்பதுடன் உங்கள் நேரம் முயற்சி செய்வதிலேயே கழிந்துவிடும். அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்மீக முயற்சியை பேண முயற்சித்தாலும் வசதிகள் உங்களை கவர்ந்தெழுக்கும். ஆகையால் பரிசோதனை செய்கின்ற ஓர் ஆத்மாவாகி இலகு யோகம் செய்வதன் மூலம் வசதிகளை, அதாவது சட பொருளை வென்றவர் ஆகுங்கள். ஸ்லோகம்: திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்தியானவர் ஆக்குவதே திருப்தி ரத்தனமான ஒருவராக இருப்பதாகும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.